வணக்கம். ரூஸ்டரின் கதை நேரம். கிரைம் டைம் ஸ்டோரீஸில் உங்களை நான் வரவேற்கிறேன். நாங்கள் கொண்டு வரக்கூடிய இது போன்ற கதைகளை நீங்கள் மிகப்பெரிய அளவில் பாராட்டி ரசித்து வருகிறீர்கள். இதில் வரக்கூடிய பல்வேறு கேள்விகளையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி வருவீர்கள். அதற்காக மிகப்பெரிய நன்றி. கிரைம் உலகத்திலிருந்து வரக்கூடிய பல்வேறு கதைகள் உங்களை உருக்கும், அழுக வைக்கும், சிந்திக்க வைக்கும். இதே போன்ற ஒரு கதை தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த கதை, இதை நீங்கள் கேட்டீர்கள்னா நீங்கள் அழுக போறீர்கள், ஆழமாக சிந்திக்க போறீர்கள், ஆச்சரியப்பட போறீர்கள், அதிர்ச்சியும் அடைய போறீர்கள். உலகத்தில் இது போன்ற நபர்களும் இருக்கிறார்களா என்கிற அந்த கேள்வியுடன் இந்த கதையை நான் தொடங்குகிறேன். ஒரு சிறுமியின் கதை. 13 வயது சிறுமி தன்னுடைய வயதிற்கும் மேலே 18 ஆண்டுகள் வரை ஒரு அறையில் இருக்கக்கூடிய சிறிய அட்டைப்பொட்டிக்குள் அடைந்து கிடந்தாள். தனக்கு கிடைக்கக்கூடிய நீதிக்காக, நியாயத்திற்காக காத்து கொண்டிருந்தாள். ஏதோ ஒரு புண்ணியவான், ஏதோ ஒரு நீதிபதிக்கு அந்த குழந்தை மீது கொஞ்சம் கருணை வந்திருக்கிறது. அந்த பெற்றோர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்கிற அந்த அக்கறை வந்திருக்கிறது. கடைசியில் நவம்பர் 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல, அந்த பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, அந்த கிராமத்தில் வசித்து வந்த அனைத்து நபர்களுக்குமே ஒரு நிம்மதியான உறக்கம் கிடைத்தது. இந்த கதை எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமுதாயத்தின் அசிங்கமான முகத்தை எடுத்துக்காட்டப் போகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஃபாரன்சிக் லெபார்டரிகளில் எத்தனையோ உடல்கள், எத்தனையோ பெற்றோர்கள் தன் குழந்தையுடைய, தன்னுடைய கணவருடைய, தன்னுடைய மனைவியின், தாயாரின் எலும்புக்கூடுகளை அல்ல ரிமைன்ஸ்களை, கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை பெற்று அவர்களுடைய கடைசி ஆசையை பூர்த்தி செய்வதற்காக, அவர்களை சரியான முறைப்படி அடக்கம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ நீதிமன்றத்தில் இது போன்ற வழக்குகள் இன்னைக்கும் ஃபைலில் அப்படியே இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், ஒரு நபரை சரியாக அடக்கம் செய்ய முடியவில்லை என்றால், அவர்களுடைய கடைசி ரைட்ஸை கூட உங்களால் சரியாக பெர்ஃபார்ம் செய்ய முடியவில்லை என்றால், போலீஸ் ஸ்டேஷன்களில் நீங்கள் போய் பார்த்தீர்கள்னா, இல்லை மருத்துவமனைகளில் நீங்கள் போய் பார்த்தீர்கள்னா, ஒரு சில இடங்களில் அன்ஐடென்டிஃபைடு பாடி என்று கிடைக்கும். சில பேருக்கு அந்த பாடிகளுடைய அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுடைய குடும்பத்திடம் கொடுப்பார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு கொடுப்பார்கள் என்று யாருக்குமே தெரியாது. அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இது போன்ற டெட் பாடிகள் இன்வெஸ்டிகேட்டிவ் மெட்டீரியலாக மாறிவிடும். அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். உதாரணத்திற்கு சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரத்தா ஆஃப்தாப் கொலை வழக்கு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஆஃப்தாப் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஸ்ரத்தாவை துண்டு துண்டாக வெட்டி சின்ன சின்ன பொட்டணமாக எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் வீசி கொண்டிருந்தான். 6 மாதம் அந்த சவத்தை டிஸ்போஸ் செய்வதற்காக அந்த நபர் செய்த கொடூர காரியம். ஒரு சில பார்ட்ஸ்கள் கிடைத்து அதை மருத்துவமனையில் ஃபாரன்சிக் லெபார்டரியில் வைத்தார்கள். சிலது கிடைக்கவும் இல்லை. இன்றைக்கும் ஸ்ரத்தாவுடைய தகப்பனார் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கண்டுபிடித்து ஓகே இது ஸ்ரத்தாவுடைய உடல் தான் என்று தெரிந்ததற்கு பின்பு இன்றைக்கும் ஸ்ரத்தாவுடைய தகப்பனார் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். அட்லீஸ்ட் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ரிமைன்ஸ்களையாவது எனக்கு கொடுத்து விடுங்கள், கடைசி ரைட்ஸ்களையாவது நாங்கள் முடித்து விடுகிறோம் என்று. இன்றைக்கும் அந்த டெட் பாடி ரிமைன்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் மெட்டீரியலாக மாறி ஏதோ ஒரு அட்டைப்பொட்டியில் அடங்கி கிடக்கிறது. இன்றைக்கி நான் அதே போன்ற இன்னொரு கதையை உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த கதைக்குள் போவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. கிரைம் டைம் ஸ்டோரிகளுக்காக நாங்கள் அட்வர்டைசரை தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் அல்ல ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்க ஆசைப்பட்டீர்கள்னா, ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் இருக்கக்கூடாது, மற்ற ரமி சர்க்கிள் இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது. நேர்மையான தொழில், நேர்மையான பிஸ்னஸ், அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கொடுக்க நினைத்தீர்கள்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய டீம் உங்களை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கத்தை கொடுப்பார்கள், டீட்டெயில்ஸை கொடுப்பார்கள். 13 வயது சிறுமியின் இந்த கதைக்குள் போகலாம். 18 ஆண்டு இந்த சிறுமியின் ஒரு சில ரிமைன்ஸ்கள், எலும்புக்கூடுகள் அட்டைப்பொட்டையில் அடக்கி வைத்து கோச்சியின் ஃபாரன்சிக் லேபில் ஏதோ ஒரு மூலையில் காத்து கொண்டிருந்தது. இன்றைக்கி இந்த சின்ன குழந்தை உயிருடன் இருந்திருந்தால் இந்த குழந்தையோட வயது 32 இருந்திருக்கும்.
மேபி திருமணமாகி இருக்கலாம், ஏதோ ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்திருக்கலாம், பல்வேறு விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் இந்த குழந்தையுடைய ரிமைன்ஸ்களுக்கான அந்த உடலுக்கான கடைசி ரைட்ஸை கூட பர்ஃபார்ம் செய்ய முடியாமல் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ போலீஸ் விசாரணை, கோர்ட் விசாரணைக்கு பின்பு 18 ஆண்டுகளுக்கு பின்பு நவம்பர் 11 பெற்றோர்களுக்கு அந்த குழந்தையுடைய சவப்பெட்டி கிடைத்தது. சஃபியா பெண்ணுடைய பேர். இறக்கும்போது வயது 13. கசர்காட் என்கிற ஒரு சிறிய கிராமம், கேரளா, கோச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த கிராமம். இந்த கிராமத்தில் வசித்து வந்த மொயினுத்தீன் மற்றும் ஐஷா, இவருக்கு பிறந்த குழந்தை தான் சஃபியா. மிகவும் ஏழ்மையான குடும்பம். டிசம்பர் 2006 இவருடைய கிராமத்திற்கு ஒரு பணக்காரர் கான்ட்ராக்டர் வந்திருக்கிறார். பேர் கேசி ஹம்சா. கேசி ஹம்சாவுடைய குடும்பத்தினர்கள், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அந்த கிராமத்தில் தான் இருந்திருக்கிறார்கள். வந்த ஹம்சா, எனக்கு ஒரு பையனோ பொண்ணோ, என்னோட மனைவிக்கு உடல்நிலை சரியாக இல்லை, யாருமே வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு, ஒரு சின்ன குழந்தை இருந்தால் போதும், என்னுடைய மகள் போன்ற அந்த குழந்தைய நான் பார்த்துப்பேன், படிக்க வைக்கிறதுலேருந்து திருமணம் வரை நான் எல்லாமே பார்த்துப்பேன், பணமெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது, ஆனால் ஒரு உதவிக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த விஷயம் மொயினுத்தீன் அண்ட் ஆயிஷாவிற்கு போயிருக்கிறது. ஏழ்மையான சிச்சுவேஷன், குடும்பத்தை நடத்தக்கூடிய சக்தி இல்லாத காரணத்தால், 2வது குழந்தைய நல்லா பார்த்துக்க போகிறாங்க, படிக்க வைப்பாங்க, குழந்தையோட எதிர்காலம் நல்லா மாறிடும் என்கிற அந்த ஆசையை, அந்த ஆசை வார்த்தைகளை நம்பி சஃபியாவை அவர்களுடன் அனுப்புவதற்காக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஒரு சில நாட்களில் ஹம்சா தன்னுடைய மனைவியுடன் இதே கிராமத்திற்கு வந்திருக்கிறார். ஹம்சாவுடைய மனைவி 2 பேருமே சஃபியாவை பார்த்திருக்கிறார்கள். சஃபியாவுடைய பெற்றோர்களிடம் மிகப்பெரிய அளவில் ஆசை வார்த்தையெல்லாம் காட்டியிருக்கிறார்கள். பெற்றோர்களும் சந்தோஷமாக சஃபியாவை அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு சில நாட்கள் கடந்ததற்கு பின்பு தொடர்ந்து, அதாவது வாரக்கணக்காக, மாதத்தில் ஒரு முறை 2 முறை சஃபியாவுடைய பெற்றோர்கள் சஃபியாவை போய் பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அதாவது எப்படி சந்தோஷமாக இருக்கா இல்லையா. ஒரு சில நாட்களுக்கு பின்பு போகும்போது சஃபியா ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கா. ரொம்பவே சந்தோஷமாக சஃபியாவை பார்த்து இவர்களுக்கும் சந்தோஷம். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஹம்சாவிற்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கிது. கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், கோவாவில் பிரிட்ஜ் கான்ட்ராக்ட், மிகப்பெரிய கான்ட்ராக்ட். இப்போது ஹம்சா என்ன பண்ணுறாருன்னா, சரி கோவா மாறிடலாம், கொச்சியில் வேலை இப்போ பெருசாக இல்லை, அது பெரிய கான்ட்ராக்ட், அங்கே அந்த பிரிட்ஜ் கட்டி முடிக்கும் வரை அங்கேயே போய் தங்கலாம்ங்கிற முடிவுக்கு வந்தார். எல்லாமே பேக்கெல்லாம் பண்ணிவிட்டு இவங்க கோவா ஷிஃப்ட்டும் ஆகிடுறாங்க. ஆனால் ஹம்சா செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா, சஃபியாவுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் கோவா ஷிஃப்ட் ஆக போகிறோம், மாற போகிறோம்னு யாருக்குமே சொல்லலை. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், அப்படி சஃபியாவுடைய பெற்றோர்களுக்கு நான் சொல்லிட்டேன்னா அவங்க அனுப்ப மாட்டாங்க, அனுப்பலைன்னா என்னுடைய மனைவியை யார் பார்த்துப்பா, இதே நான் நினச்சி ஹம்சா அவருடைய பெற்றோர்களுக்கு எதுவுமே சொல்லலை. அண்ட் கோவா ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அங்கே வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது சஃபியா வேறொரு ஊரில், மொழி தெரியாத ஒரு ஊரில், யாருமே சப்போர்ட்டருக்கு இல்லாத ஒரு ஊரில், பெற்றோர்கள் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாது சஃபியாவுக்கு. அந்த ஊரில் போன உடனேயே சஃபியாவுடைய பள்ளிக்கூடத்தை நிறுத்திட்டாங்க. சஃபியாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன வேலையிலிருந்து ஆரம்பித்து சமையல் வரை அந்த 13 வயது சிறுமியை வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சஃபியாவுடைய இந்த நிலையை பார்த்து இன்னும் ஒரு சில நபர்கள் பரிதாபப்பட்டால் கூட யார் இந்த பெண் என்று யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு புதிய ஊர். ஒரு நாள் ஹம்சாவுடைய மனைவி சஃபியாவை ஏதோ எண்ணெய் பலகாரம் செய்ய சொல்லியிருக்கா. சஃபியா ஒரு ஆக்சிடெண்ட்டில், அதாவது அந்த பலகாரம் செஞ்சு கொண்டிருக்கும் போதே அந்த எண்ணெய் சட்டி சஃபியா மேலே ஊற்றிடுது, பலத்த காயம். இந்த நிலையை பார்த்த உடனே 2 பேருமே, சஃபியாவுடைய மனைவி 2 பேருமே பயந்துடுறாங்க. ஒன்று போலீஸ் கேஸாக மாறிச்சுன்னா நம்மளுடைய இந்த பிரிட்ஜ் கான்ட்ராக்ட் போயிடும், 13 வயது சிறுமி, சைல்ட் லேபர் கேஸ் நம்ம மேலே வந்துடும், மீடியா அட்டென்ஷன் கிடச்சிடும், அந்த பயம்.
ரெண்டாவது, பெற்றோர்களுக்கு சொல்லாமலேயே இந்த பெண்ணை நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இப்படி ஆயிடுச்சு, அவர்களுக்கு என்ன பதில் கூற போகிறோம், இப்படியெல்லாம் சொல்லும்போது சஃபியாவுடைய தம்பியும் அந்த வீட்டில் தான் வசிச்சிருக்காங்க. இரவு நேரத்தில் சஃபியாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பெருசாக கொடுக்கல, ஏதோ ஆயின்மெண்ட்டை போட்டு அப்படியே படுக்க வச்சுருக்காங்க. இவங்க 3 பேருமே முடிவெடுக்கிறாங்க, சஃபியாவை கொன்னுடலாம், கொன்னுட்டோம்னா புதைச்சிட்டோம்னா யாருக்குமே தெரியாது. அவங்க முடிவெடுத்தபடியே சஃபியாவை கழுத்தை நெரிச்சு கொன்று விட்டுறாங்க. கொன்னுபிட்டு, அதாவது ஒரு நல்ல ஃபேமிலியாக இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டி சென்று, சரி தீக்காயங்கள் இருக்குது, பட் அட்லீஸ்ட் சஃபியாவுடைய உயிரையாவது காப்பாற்றியிருக்கலாம், அது செய்யலை. பெற்றோர்களுக்கு அதை பற்றி கூறவும் இல்லை. சஃபியாவுடைய உடலை 3 துண்டாக வெட்டி இருக்காங்க. தலை தனியாக, கால் தனியாக, துண்டம் தனியாக. இந்த நபர் எந்த கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாரோ, அதாவது இந்த பிரிட்ஜ் கான்ட்ராக்ட், ஆங்காங்கே பெரிய பெரிய குழிகளை தோண்டி போட்டிருந்தாங்க. அதில் நம்ம இதை புதைச்சிடலாம், வெவ்வேறு இடத்துல புதைச்சிடலாம்ங்கிற அந்த முடிவு. அதே மாதிரி இரவு நேரத்தில் 3 பேருமே போய் சஃபியாவுடைய 3 துண்டான பாடியை வெவ்வேறு இடத்துல புதைச்சிட்டு வந்துடுறாங்க. இப்போது சஃபியா எங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. சஃபியாவுடைய பெற்றோர்கள் ஃபோன் எல்லாம் செய்தால் நாங்கள் வெளியில் இருக்கோம், அது இதுன்னு சாக்கப்போக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது சாப்டர் 1, சஃபியாவை புதைச்சிட்டாங்க. சாப்டர் 2, அதாவது எப்படி சஃபியாவுடைய இந்த கதையை அடுத்த கட்டத்தில் மறைக்கலாம், அந்த கொலையை எப்படி மறைக்கலாம் என்கிற இந்த விஷயம். கொலையை மறைப்பதற்காக இவர்கள் போட்ட ஒரு திட்டம், இந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு வர்றோம், நான் திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பாக இங்கே கோவாவுக்கு வந்துட்டேன், சஃபியாவும் எங்களோட தான் இருக்கா, அதனால தான் இங்கேருந்து ஃபோன் எல்லாம் பண்ணி பேச முடியலை, சஃபியா எங்களோட தான் இருக்கா, நாங்கள் ஊருக்கு வர்றோம், இத்தனாம் தேதி வர்றோம். இந்த கதையை கேட்ட உடனே, அதாவது மக ஊருக்கு வர்றாங்கிற அந்த செய்தியை கேட்ட உடனே தலைகால் புரியாமல் 2 பேருமே சந்தோஷத்தில், சஃபியாவுடைய பெற்றோர்கள் சந்தோஷத்தில் கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மக வர்றா, மகளுக்கு பிடிச்ச பலகாரங்கள், மகளுக்கு பிடிச்ச அனைத்தையுமே வாங்கி வச்சுருக்காங்க வீட்டில். அந்த தேதி, அந்த மணி நேரத்திற்கு சஃபியா வீட்டுக்கு வரல. இரவு நேரம் ஒரு 8-9 மணி ஆனால் கூட ஃபோன் எடுக்கலை. சரி, வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஹம்சாவுடைய வீடு கிராமத்தில் இருந்து நகரப்புறத்தில் இருக்க, கொச்சி சிட்டியில் இருக்க பெரிய வீடு. அங்கே போய் பார்க்கும்போது ஹம்சாவை பார்த்துடுறாங்க. இந்த மாதிரி, என்ன சஃபியாவை நீங்கள் கூட்டிகிட்டு வரலன்னு நாங்கள் காத்துட்ருக்கோம், இன்னும் வரலையே. நான் தான் கூட்டிகிட்டு வந்துட்டேனே, உங்களுடைய கிராமத்து என்னால் வர முடியலை, என்னுடைய ஸ்டாஃபை அனுப்பிவிட்டேன், சஃபியாவை கூட்டிகிட்டு அங்கே போனாங்க. அங்கே போன உடனே இங்கேருந்து எனக்கு வீடு தெரியும், நானாக நடந்து போயிடும்னு சொன்னால் எப்படி நீங்கள் வரலைன்னு சொல்கிறீங்க? அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள், இல்லையே, வரவே இல்லை. சஃபியா காணாமல் போனதற்கான அந்த அதிர்ச்சியில் ஏதோ இவர்கள் 2 பேரும் இருக்கும்படி ஹம்சாவுடைய மனைவியும் இவர்களுடன் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இரவு முழுவதும் தேடிய பின்பு கூட சஃபியாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்த நாள் காலையில் ஊராட்கள், சஃபியாவுடைய பெற்றோர்கள் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போக முடிவெடுத்திருக்காங்க. இதற்குள்ள சின்ன சின்ன ரிப்போர்ட்டர்ஸ்கள் எல்லாம் அங்கே செய்தியாக இதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஹம்சாவால் தடுத்து நிறுத்த முடியவில்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. 2 நாள் என்கொயரி நடந்து எல்லாருமே வீட்டுக்கும் அனுப்பிட்டாங்க. ஏன்னா ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த நபர்கள், போலீஸ்க்கெல்லாம் இந்த ஏழை குழந்தைகளுக்கு மீது எந்த விதமான பெரிதளவில் அக்கறை எல்லாம் இருக்காது. பெரிய மீடியா அட்டென்ஷன் கிடைத்தால் மட்டும்தான் அந்த கேசஸ்களை பார்ப்பார்கள். இப்போது ஹம்சா திரும்பி கோவா வந்துட்டார். சஃபியாவுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தையை காணவில்லை என்கிற அந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க. 2006ஆம் ஆண்டிலிருந்து 2007ஆம் ஆண்டு வந்து விட்டது. இதுவரை சஃபியாவை காணவில்லை. ஒரு நாள் 2007ஆம் ஆண்டு சஃபியாவுடைய இந்த தேடல் முயற்சியில் பல என்ஜிஓ, பல ஆக்டிவிஸ்ட்கள் எல்லாருமே குதிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயம் சீஃப் மினிஸ்டர்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் வரை போகிறது. எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்கவில்லை. சஃபியாவுடைய தாயார் ஒரு முடிவெடுக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பு, சஃபியா கிடைக்காத வரை நான் இங்கே போராட்டத்தில் உட்கார்ந்துருப்பேன், நான் இங்கேருந்து போக மாட்டேன். 90 நாட்கள் வரை இந்த போராட்டத்தில் அந்த பெண்மணி அமர்ந்திருக்கிறார். இதில் மீடியா அட்டென்ஷன் கிடைக்கிறது, என்ஜிஓக்கள் முன் வருகிறார்கள். அப்போது சஃபியா ஆக்ஷன் கமிட்டி என்கிற ஒரு கமிட்டியும் ஃபார்ம் செய்யப்படுகிறது, சஃபியாவை தேடணும் என்று. அங்கே இருக்கக்கூடிய
கிராம மக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். போலீஸ்க்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை. மீண்டும் ஒரு முறை இந்த கேஸை ரீஓப்பன் செய்யணும். கிரைம் பிரான்ச்சோடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு, சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு இந்த வழக்கை மாற்றுகிறார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு பின்பு சிந்தித்து பாருங்கள். இவ்வளோ போராட்டம், இத்தனை என்ஜிஓ, இத்தனை மீடியா அட்டென்ஷனுக்கு பின்பு 1.5 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த இன்வெஸ்டிகேஷன் மீண்டும் ஒரு முறை ஹம்சாவை தேடி போயிருக்கிறது, கோவாவை. ஹம்சாவை அந்த கான்ட்ராக்டரை இன்டரோகேட் செய்யும்போது ஹம்சா உண்மையை ஒத்துக்கொள்கிறார். ஹம்சாவை தனியாகவே, ஹம்சாவுடைய மனைவியை தனியாக, மனைவியின் தம்பியை தனித்தனியாக விசாரிக்கும் போது 3 பேருடைய ஸ்டேட்மெண்ட்கள் வெவ்வேறாக வந்திருக்கிறது. அதை வைத்து போலீஸார்கள் கைது செய்கிறார்கள். அவர்கள் கொடுத்த அடையாளப்படி எங்கெல்லாம் அந்த குழந்தையுடைய சவத்தை புதைத்தார்களோ அந்த இடத்தில் போய் தோண்டி அந்த எலும்பு கூடுகளையும் கைப்பற்றி விட்டார்கள். அப்போது அவர்கள் கொடுத்த விஷயம், அந்த பதில் இந்த மாதிரி, நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம், நாங்கள் கொல்லணும்னு கொல்லலை, அந்த குழந்தை அவ்வளோ தீக்காயத்துடன் இருந்துச்சு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை, வீட்டுக்கு சொல்ல முடியாது, போலீஸ் எங்களை கைது செஞ்சிடும், எங்களுடைய கான்ட்ராக்டெல்லாம் போயிடும்ங்கிற அந்த பயத்தில் தான் நாங்கள் பண்ணிட்டோம். இப்போது அந்த கிடைச்ச எலும்புக்கூடுகளை டிஎன்ஏ டெஸ்ட்டிற்காக அனுப்புகிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பாஸ் ஆகி இது சஃபியா தான் என்கிற அந்த உறுதி வந்துடுது, அந்த ஆதாரங்கள் கிடைத்து விடுகிறது. 2008ஆம் ஆண்டு இப்போது அடுத்த போராட்டம், பெற்றோர்களுடைய போராட்டம், இந்த அட்லீஸ்ட் அந்த கிடைச்ச அவசேஷங்கள், ரிமைன்ஸ் ஆஃப் சஃபியாஸ் பாடி, அதை கைப்பற்றுவதற்காக இந்த போராட்டம். இதில் 2008ஆம் ஆண்டு செஷன் கோர்ட் பெற்றோர்களுக்கு இந்த ரிமைன்ஸ்களை இப்போ கொடுக்க முடியாது, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியாத வரை இது இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி, அதனால் நாங்கள் இதை ரிஜெக்ட் செய்கிறோம்னா அந்த ஒரு முடிவு. 2015ஆம் ஆண்டு செஷன் கோர்ட் ஹம்சாவிற்கு டெத் பெனல்ட்டி, அதாவது மரண தண்டனை, அவருடைய மனைவி மற்றும் மனைவியின் தம்பிக்கு 6 ஆண்டு காலம் சிறை தண்டனை, இது அங்கே கிடைக்கிறது. ஹம்சா மேல்மனு போட்டு ஹைகோர்ட்டுக்கு போகிறார், கேரளா ஹைகோர்ட். இந்த ஹோல் ப்ராசஸ் 7 ஆண்டுகள் முடிந்து விட்டது, டெட் பாடி கிடைத்து. 2019ஆம் ஆண்டு கேரளா ஹைகோர்ட் செஷன் கோர்ட் கொடுத்த அந்த டெத் பெனல்ட்டியை அப்படியே ட்விஸ்ட் செய்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக மாற்றுகிறது. இதற்கப்புறம் ஒன்றுமே தெரியலை. இப்போவும் நீங்கள் பார்த்தீர்கள்னா சஃபியாவுடைய உடலை கொடுக்கவில்லை. 2006ஆம் ஆண்டு கொலை நடந்து 2008ஆம் ஆண்டு செஷன் கோர்ட்ஸில் இந்த வழக்கு போய் 2015ஆம் ஆண்டு தீர்ப்பு கிடைத்து, 2019ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை இன்னொரு தீர்ப்பு கிடைத்து, 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரை எத்தனை செஷன் கோர்ட், எத்தனை ஹை கோர்ட், எத்தனை வாய்தாக்கள், எவ்வளோ போராட்டத்தை சந்தித்திருப்பார்கள் அந்த குடும்பத்தினர்கள். 18 ஆண்டு. அதற்கு பின்பு பல மீடியா அட்டென்ஷன், பல என்ஜிஓக்களோட இன்வால்வ்மெண்ட்டுக்கு பின்பு அடுத்த கட்டம் சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது கோச்சியில் இருக்கக்கூடிய ஒரு செஷன் கோர்ட் பெற்றோர்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி கோச்சி ஃபொரென்சிக் லேபில் இருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ், இதில் சஃபியாவுடைய கடைசி ரிமைன்ஸ் இருக்கிறதோ அதை 11ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பு கிடைத்ததற்கு பின்பு கோச்சி ஃபாரன்சிக் லேபில் வைத்திருந்த அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், போலீஸார்கள் அனைவருமே ஒரு கிராமத்தை நோக்கி போகிறார்கள். அங்கே கிராமம், ஒட்டுமொத்த கிராமமே ஒரு அட்டைப்பொட்டிக்காக காத்து கொண்டிருந்த அந்த தருணம். பெற்றோர்கள் அந்த பொட்டியை கையில் வாங்கிய உடனேயே ஒட்டுமொத்த கிராமமே கதறி அழுத அந்த காட்சிகள், தாயார் அழுதது, அந்த தகப்பனார் கையில் அந்த பொட்டியை வாங்கிய அந்த காட்சி, இதை பார்த்த நபர்கள் எந்த அளவில் உருகினார்கள், எந்த அளவில் அந்த இமோஷன் வெளியானது என்கிற ஒரு சில படங்களை நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும். 18 ஆண்டுகள் சஃபியாவிற்கு 32 வயது இருந்திருக்கலாம், இப்போ அது உயிரோடு இருந்திருந்தாள். எவ்வளோ பெயின்ஃபுல்லான இந்த விஷயம் என்று நீங்கள் பாருங்கள். கடைசியில் நவம்பர் 11ஆம் தேதி அதே நாள் மாலையில் சஃபியாவை
அவருடைய மத பிரகாரம் அடக்கம் செய்திருக்கிறார்கள். கடைசி நமாஸ் அந்த பெண்ணிற்காக படித்தார்கள், கொச்சியில் இருக்கக்கூடிய அதே கிராமத்தில். இது போன்ற எத்தனையோ சஃபியாக்கள் இன்றைக்கும் ஃபாரன்சிக் லேப்களில் இதே போன்ற அட்டை பொட்டிகளில் அடக்க செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அட்லீஸ்ட் இந்த நாட்டிற்கக்கூடிய நீதிமன்றங்கள் கொஞ்சம் மனிதாபமாக, கொஞ்சம் அந்த பெற்றோர்களுடைய நிலையை நினைத்து அட்லீஸ்ட் அந்த ரிமைன்ஸ்களையாவது எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுத்தால் நல்லா இருக்கும். இதே போன்ற ஒரு பெண்மணி தான் ஸ்ரத்தா. 2 ஆண்டுகளாக இதே போன்ற ஒரு ஃபாரன்சிக் லேபில் தன்னுடைய கடைசி இறுதி சடங்கிற்காக காத்து கொண்டிருக்கிறார். இதே போன்ற இன்னும் எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பாடிஸ் ஃபாரன்சிக் லேபில் இன்றைக்கும் நீதி நியாயத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். கொன்ற நபருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், இன்னும் ஒரு சில வருடங்களில் வெளியில் வந்துடுவார். 2 அவருடைய மனைவி, தம்பி ஏற்கனவே அவர்களுக்கு கிடைத்த அந்த தண்டனையெல்லாம் முடித்து வெளியில் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு உயிரிழந்த குழந்தை, அவருடைய பெற்றோர்கள், அவர்களுடைய நிலை 18 ஆண்டுகள் அந்த குழந்தையுடைய கடைசி இறுதி சடங்கிற்காக கூட நீதிமன்றத்தை எத்தனை முறை அவர்கள் பார்த்திருப்பார்கள், நீதிபதியிடம் எத்தனை ரெக்வெஸ்டை வைத்திருப்பார்கள், எத்தனை வேண்டுகோளை வைத்திருப்பார்கள், சிந்தித்திருப்பார்கள் அந்த குடும்பத்துடைய நிலையை. இன்னைக்கு உள்ள இந்த கதை நிச்சயமாக உங்களை சிந்திக்க வைத்திருக்கும். இப்படியும் உலகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள், இப்படியும் உலகத்தில் நடக்கிறதா என்கிற இந்த விஷயம். மீண்டும் ஒரு முறை இதே போன்ற ஒரு ஸ்டோரியுடன், இன்னொரு கதையுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.